மணிகண்டன் கண்ணனுக்கு கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகத்தோட காட்சிகளை காமிச்சதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டனும் கண்ணனும் குருகுலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில மனுவும் தாசனும் தனியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு நீங்க எங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு மனு, விலகி நின்னா மலைக்கு சமமாச்சு, நாங்கெல்லாம் சாதுக்கள், ரொம்ப சாதாரணமானவங்களும் கூட. குருவோட மகனை நண்பனாக்கி குரு கிட்ட நல்ல பேர் எடுத்து ரகசியமா பல வித்தைகளை கத்துக்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்களா நாங்க அப்படின்னு கேட்கவும், கண்ணன் உடனே நீங்க என் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாது, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அதிதிகளும் கூட. அதிதிகள் கூட சண்டை போடுறது மரியாதை இல்லையே, ஆனா திவ்ய சக்தியில் உள்ள மணிகண்டனை பத்தி தேவையில்லாம பேசுறது உனக்கு ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லவும், மனு சொல்றான், மணிகண்டனுக்கு அவ்வளவு சக்தி இருந்ததுன்னா என்னுடைய பார்வையோட சக்தி எடுக்கட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு மனுவும் சவால் விட, கண்ணன் சொல்றான், உன்னோட பார்வை சக்தியை எடுத்து மணிகண்டனுக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது, ஏன்னா உன்னோட பார்வையில இருக்கிறது வெறும் அகந்தையும் நிந்தனையும் மட்டும் தானே அப்படிங்கவும், மணிகண்டன் மனு கிட்ட நீ நினைக்கிற மாதிரி குரு எனக்கு எந்த பிரத்யேக பயிற்சியும் கொடுக்கறது கிடையாது, ஆனா ஆரோக்கியமான புத்தி, மதமாச்சரிய புத்தின்னு நிறைய வகை இருக்கு, அதுல உனக்கு இருக்கிறது மதமாச்சரிய புத்தி. மனசுல வெறுப்பையும் பகையும் வெளியேற்றிட்டு ஆரோக்கிய புத்தியோட இருந்தேன்னா நீ எல்லா வகையிலும் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்க. மனு, உன்னோட உபதேசத்துக்கு ரொம்ப நன்றி, இந்த மதமாச்சரிய புத்தியை வச்சுதான் நான் எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாசனை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். கண்ணன் உடனே மணியன் கிட்ட இவன் இவ்வளவு அகங்காரத்தோட இருக்கான் அப்படின்னு கேட்டதும், வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மணியன் அங்க இருந்து கண்ணனை கூப்பிட்டுட்டு போயாச்சு. அடுத்த காட்சியில மனுவும் தாசனும் காட்டுல ஒரு பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. போறப்ப தாசன் சொல்றான், இந்த காட்டுல நிறைய விசேஷமான பழங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டதும், மனு ஏதோ ஒரு பழத்தோட பேரை சொல்லி, இந்த பழம் சுவையா இருக்கும், இது நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போனோம்னா நாளைக்கு அது பழுத்துருவோம், சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும் போதே தாசன் ஒரு பழத்தை காமிச்சு, மனு அங்க பாரு, நம்ம இது வரைக்கும் சுவைக்காத ஒரு புது பழமா இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வா அது போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தாசனை மரத்துல ஏற சொல்லி அந்த பழத்தை பறிக்க சொல்றான். தாசனும் மரத்துல ஏறி அந்த பழத்தை பறிக்கவும், ரெண்டு பேரும் அந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மேட்ல போய் உட்கார்றாங்க. மனு அந்த பழத்தை ரெண்டா பிளக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ அதோட சேர் அவனோட கண்ணில் பட்டுருது. தாசன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும், கண்ணில் சேர் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல எனக்கு கண்ணு சரியா தெரியல, என்ன கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான் மனு. தாசனும் அவனை அங்கிருந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போறான். குருகுலத்துக்கு வந்த மனுவை குருவும் குரு மாதாவும் எல்லாருமா சேர்ந்து உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அவனை படிக்க வச்சுட்டு கேட்கிறாரு, உனக்கு இப்ப கண் பார்வை தெரியுதா அப்படின்னு குரு கேட்கவும், இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு மங்களா கூட தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்ப சுத்தமா எதுவுமே தெரியல, கண்ணுல தாங்க முடியாத வலியும் இருக்கு அப்படின்னு சொல்லவும், ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம குரு மாதாவும் பாக்குறாங்க. இப்போ மணிகண்டன் தாசன் கிட்ட இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும். தாசன், நாங்க வனத்துல கொஞ்சம் பழங்கள் பறிச்சு சாப்பிடலான்னு எடுத்தோம், அதோட சாறு பட்டதும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, முதல்ல கண்ணு வலியா தான் இருக்குன்னு சொன்னான், அதுக்கப்புறம் கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னா இப்ப சுத்தமா போயிடுச்சுங்கிறான் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் மனுவோட நிலையை நினைச்சு வருத்தப்பட, குருசுரர் ஏதோ ஒரு விஷமுள்ள கனி போல இருக்கு, இது இனிமே என்ன செய்யுன்னு தெரியலையே, முதல்ல அவங்க அப்பாக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னதும் குருமாதாவும் அம்மா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கண் வைத்தியரை கூப்பிட்டுட்டு வந்தா சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு குமாரா பயப்படாம இருன்னு மனு கிட்ட சொல்லிட்டு, ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வராரு. குரு மாதாவும் தாசனை கூப்பிட்டு இவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.